இந்திய வரலாற்றில் முதன்முறையாக இந்தியா வருமான வரியும் மறைமுக வரிகளும் ஒரே ஆண்டில் குறைக்கப்பட்டுள்ளதாக நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெள்ளிக்கிழமை அறிவித்துள்ளார். அவர் லோக்சபாவில் உரையாற்றியபோது, இந்தியாவின் சுதந்திரத்திற்கு பிறகான வரலாற்றில் ஒரே ஆண்டில் இவ்வளவு பெரிய அளவில் நேரடி வரியும் மறைமுக வரியும் குறைக்கப்பட்டதில்லை என்று கூறி, குடிமக்களின் வரி சுமையை குறைக்க மோடி அரசின் உறுதியை வலியுறுத்தியுள்ளார். Even though it involves a massive revenue sacrifice, இந்த இரட்டை சீர்திருத்தங்கள் 2025 பிப்ரவரியில் அறிவிக்கப்பட்ட வருமான வரி குறைப்புகள் மற்றும் செப்டம்பர் மாதத்தில் நடைமுறைக்கு வந்த GST விகித சீரமைப்பு அரசுக்கு ஒரு நிதி சூதாட்டமாகவே பார்க்கப்படுகிறது. நேரடி வரியில் மட்டும் சுமார் 1 லட்சம் கோடி வருவாய் இழப்பு ஏற்படும் நிலையில் அதிகரித்த நுகர்வு இதை சமநிலையில் நிறுத்தும் என அரசு நம்புகிறது. புதிய வருமான வரி மாற்றங்கள் 2025 ஒன்றிய பட்ஜெட்டின்படி ஆண்டு வருமானம் 12 லட்சம் வரை உள்ளவர்கள் புதிய வரி திட்டம் சுழியில்லா வரி ஜீரோ டாக்ஸ் செலுத்தலாம். சம்பளதாரர்களுக்கு ஸ்டாண்டர்ட் கழிவு சேர்த்து இது 12.75 லட்சம் வரை உயர்கிறது. சுமார் 1 கோடி வரி செலுத்துவோர் இதனால் பயனடைவார்கள். தாக்கல் செய்யும் சம்பளதாரர்களில் 89 விழுக்காடு பேர் வரி செலுத்த வேண்டியதில்லை என மதிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் நடுத்தர வருமானத்திற்கான படிநிலைகள் விரிவுபடுத்தப்பட்டுள்ளன. 18 லட்சம் வருமானம் உள்ளவர்கள் ஆண்டு ரூபாய் 70,000 வரை சேமிக்கலாம். 25 லட்சம் வருமானம் உள்ளவர்கள் ரூபாய் 1.1 லட்சம் வரை வரி சேமிப்பை பெறுவர். சீதாராமன் இதனை கடந்த காலத்துடன் ஒப்பிட்டு, ஒரு காலத்தில் இந்தியாவில் வருமான வரி 95% வரை இருந்தது அபத்தமான நிலை என்று குறிப்பிட்டார். GST வரி விகித சீரமைப்பு செப்டம்பர் 22 முதல் முன்பிருந்த 5%, 12%, 18%, 28% என்ற 4 தளங்களை குறைத்து பெரும்பாலும் 5% மற்றும் 18% என்ற 2 முக்கிய விகிதங்களாக மாற்றப்பட்டுள்ளது. ஆடம்பர பொருட்கள் மற்றும் பாவப் பொருட்கள், உயர்தர கார்கள், புகை இரேட்டட் பானங்கள் மீது 40% புதிய வரி அறிமுகம். முக்கிய நுகர்வோர் நிவாரணங்கள்: ஏர் கண்டிஷனர், டிவி, சிறு கார்கள், மோட்டார் சைக்கிள் 28% 18% குறைப்பு. சோப்பு, முடி எண்ணெய், பற்பசை, சாக்லேட் போன்ற தினசரி பயன்பாட்டு பொருட்கள் 18% 5% குறைப்பு. அரசு இதனால் சுமார் ரூபாய் 48,000 கோடி வருவாய் தாக்கம் ஏற்படும் என கணித்தாலும், அதிக நுகர்வு மூலம் அது ஈடு செய்யப்படும் என்ற நம்பிக்கை தெரிவித்தது. இந்த ரூபாய் 48,000 கோடியும் இந்த ஆண்டிலேயே பெரும்பாலும் ஈடு செய்ய முடியும் என சீதாராமன் தெரிவித்துள்ளார். சுங்க வரிகளில் அடுத்த பெரிய மாற்றம். ஹிந்துஸ்தான் டைம்ஸ் லீடர்ஷிப் சம்மிட்டில் டிசம்பர் 6 சீதாராமன் கூறியது, இப்போது அதே எளிமை சுங்கத்துறையிலும் கொண்டு வரப்படும். இது வருமான வரி மற்றும் GST போன்ற சுங்கத்துறைக்கான அடுத்த பெரிய சீர்திருத்தமாக இருக்கும் என அவர் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகளின் கவலைகள் மற்றும் அரசின் பதில். சில எதிர்க்கட்சிகள் வருவாய் இழப்பை குறித்து கவலை தெரிவித்தாலும், அரசு இது கூட்டு ஒப்புமதி அடிப்படையில் பொதுமக்கள் நலனுக்காக செய்யப்பட்ட சீர்திருத்தம் என வலியுறுத்துகிறது. சீதாராமன் கூறியது, ஒரு நிதி மந்திரியின் கடமை நாட்டின் பல தேவைகளுக்கு வருவாய் திரட்டுவதுதான். ஆனால் இந்த அரசு பல வழிகளில் பெரிய நிதி இடத்தை தன்னார்வமாக விட்டு கொடுக்கிறது என்று தெரிவித்துள்ளார்.